அதிமுக ஆட்சியில காவல் மரணம். இந்த பக்கம் திருப்புவனம் அஜித்குமார் நகையை திருட்டான்னு சொல்லிட்டு பொய் புகார் கொடுத்து இல்லீகல் கஸ்டடி எடுத்து அந்த அஜித்குமாரையும் அடித்தே கொள்ளுகிறார்கள். இது திமுக ஆட்சி. சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு? கருப்பு கொடி காட்டிக்கிட்டு நின்றால் கைது, நின்றால் நாங்கள் சிறையில் எடுப்போம். ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆனாலும் இங்கு பாலுக்கு அதான குழந்தை இருக்கிறதா? கல்விக்கு ஏங்காத மாணவன் இருக்கிறானா? வேலைக்கழகாய இளைஞன் இருக்கிறானா? இன்னும் இந்த முழக்கத்திற்கான தேவை இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இன்னும் எவ்வளவோ குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல் இறந்து போகிறார்கள். எவ்வளவோ இளைஞர்கள் வேலை கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவோ மாணவர்கள் கல்வியை சரியாக முடிக்க முடியாத சூழல் இருக்கிறார்கள். இப்படித்தான் நம் தேசம் மாறி இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த மண்ணை 70 ஆண்டு காலமாக ஆண்ட திமுக, அதிமுக, இந்த இருவரும் திராவிட கட்சிகள். அன்பிற்குரியவர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுகக்கு மாற்று அதிமுக, அதிமுகக்கு மாற்று திமுக, பேய்க்கு மாற்று பிசாசு, பிசாசுக்கு மாற்று பேய்னு மாத்தி 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 உங்களுடைய வாக்கை செலுத்தி அவர்களுக்கு வாழ்க்கை தந்து விடுவீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் சிந்தித்ததுண்டா? அன்பிற்குரியவர்களே, இதே அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் என்ற தந்தை மற்றும் மகன் 2 பேர் காவலர்கள் அடித்து படுகொலை செய்யப்படுகிறார். இது அதிமுக ஆட்சியில காவல் மரணம். இந்த பக்கம் திருப்புவனம் அஜித்குமார் நகையை திருட்டான்னு சொல்லிட்டு பொய் புகார் கொடுத்து இல்லீகல் கஸ்டடி எடுத்து அந்த அஜித்குமாரையும் அடித்தே கொள்ளுகிறார்கள். இது திமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியிலும் காவல் மரணம், திமுக ஆட்சியிலும் காவல் மரணம். இன்னொரு பக்கம் பொள்ளாச்சியில பெண்களை பாலியல் ரீதியாக துன்படுத்தினார் என்று அதிமுக ஆட்சியிலே. இந்த பக்கம் திமுக ஆட்சியில அண்ணா யூனிவர்சிட்டியில பெண்களை பாலியல் வன்கொடுமைப்படுத்தினாங்க. இது திமுக ஆட்சி. அப்ப அதிமுக ஆட்சியிலும் பாலியல் வன்கொடுமை, திமுக ஆட்சியிலும் பாலியல் வன்கொடுமை. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கிருஷ்ணகிரியில ஒரு சொறி பிடிச்ச வெறிநாயி 2 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து மூச்சை பிடிச்சு கொண்டிருக்கான். இது இந்த திமுக ஆட்சியில, மானங்கட்ட திமுக ஆட்சியில. அதுலயும் அந்த சொறி நாய், அந்த வெறிநாய் திமுக இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளராக மசோதா வர பிடிங்கிருக்கான். கேடுகட்ட நாய். இப்ப பாருங்க, திமுக ஆட்சியிலையும் பாலியல் வன்கொடுமை, அதிமுக ஆட்சியிலும் பாலியல் வன்கொடுமை. என்ன அன்பிற்குரியவர்களே, இதே 2016ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறார். அப்ப அந்த 2020 இந்த காலகட்டங்களில் கொரோனா காலகட்டம். இந்த கொரோனா காலகட்டங்களில் மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் என்ன பண்றாரு? கருப்பு கொடியை எடுத்துக்கிட்டு போராடுறார். மதுக்கடைகளை மூடணும், மதுக்கடை மூடணும். இப்ப இதே ஸ்டாலின் ஆட்சியில மதுக்கடை மூடி இருக்காங்களா? இதே அதிமுக கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சியில சொத்துக்கு வரி உயர்த்தப்பட்டது. உடனே ஸ்டாலின் எடப்பாடியை பார்த்து கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? சொத்துக்கு வரியா, சொத்தை புடுங்கிறதுக்கு வரியான்னு கேட்டாரு. இப்ப நாங்க கேட்கிறோம் ஸ்டாலினை பார்த்து, எதை புடுங்குவதற்காக ஸ்டாலினோட ஆட்சியில சொத்துக்கு வரி உயர்த்தப்பட்டிருக்கு? பதில் இருக்கா? என் அன்பிற்குரியவர்களே, இதே போல அதிமுக ஆட்சியில மின் கட்டண வரி உயர்த்தப்படுகிறது. அப்ப எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறார். ஸ்டாலின் உடனே சொல்றார். என்ன சொன்னார் தெரியுமா? மின் கட்டண உயர்வை கேட்கும் போது எங்களுக்கு சாக்கு அடிக்குதுன்னு சொன்னார். இப்ப இதே ஸ்டாலின் ஆட்சியில மின் கட்டண வரி உயர்த்தப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுகக்கு மாத்தி அதிமுக ஓட்டு போட்டா நமக்கு நல்ல வாழ்க்கை வந்துரும், அதிமுகக்கு மாற்று திமுக ஓட்டு போட்டா நல்ல வாழ்க்கை வந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மத்தியில பாஜக காங்கிரஸ் முதலாக நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ். அது இன்றை செயல்படுத்தி இருப்பது இந்த பாஜக. முதலாக என்ஐஏ சட்டம், ஆட்தூக்கி சட்டம், அந்த ஆட்தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ். இன்று செயல்படுத்தி கொண்டிருப்பது பாஜக. இதே போல பாபர் மசூதியை இடிக்கும் பொழுது வேடிக்கை பார்த்தது காங்கிரஸ். இன்று பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோவிலை கட்டியிருப்பது பாஜக. ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த தேர்தல் நடைமுறையை செயல்படுத்த காத்துக் கொண்டிருப்பது பாஜக, வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது காங்கிரஸ். அன்பிற்குரியவர்களே, நீங்க நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? திமுக மாற்று அதிமுக, அதிமுக மாற்று திமுக, பாஜக மாற்று காங்கிரஸ், காங்கிரஸ் மாற்று பாஜக அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்ல. அப்ப நாங்க சொல்றோம், நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுன்னு சொல்றோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. என் அன்பிற்குரியவர்களே, ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்குள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கருவறைக்குள் உள்ளே போகக்கூடாது அப்படின்றது இந்திய அரசியல். இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கோவிலுக்குள் செல்லலாம், நீங்கள் உள்ளே செல்வதற்கான உரிமையை நாங்கள் பெற்றுத் தருகிறோம் அப்படின்னு சொல்றது திராவிட அரசியல். தமிழ் தேசிய அரசியல் என்ன தெரியுமா? போடா, இந்த கோவிலே என்னோடதுடா, என்னை யார நீ உள்ள போக கூடாதுன்னு சொல்றது தமிழ் தேசிய அரசியல். இதான் கச்சத்தீவு இருக்கிறது. கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது இந்திய அரசியல், வேடிக்கை பார்த்தது திராவிட அரசியல். கச்சத்தீவை திருப்பி கொடு, இல்லைன்னா எங்களை பிரிச்சு விடு. இது தமிழ் தேசிய அரசியல். அதே போல நீட் தேர்வை இங்கே உள்ளே திணிப்பது இந்திய அரசியல், பல்லை காட்டிக்கொண்டு வேடிக்கை பார்ப்பது திராவிட அரசியல். நீட் தேர்வு இங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒரு பூட்டை போடு,
இங்க இருக்கக்கூடிய இந்திய மருத்துவ கவுன்சில் இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை அங்கீகரிக்க வேண்டாம், என் மருத்துவர்கள் என் மக்களுக்கு சேவை செய்யட்டும். இது தமிழ் தேசிய அரசியல். அன்பிற்குரியவர்களே, இங்க சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அந்த 234 சட்டமன்ற தொகுதிகளில் 44 தொகுதிகள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனி தொகுதிகள். இதுபோக 2 தொகுதிகள் பழங்குடியினருக்கு. அப்படி 44 தனி தொகுதிகளில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை வேட்பாளராக நிறுத்துவது இந்திய அரசியல், திராவிட அரசியல். இதுபோக 7 பொது தொகுதிகளில் ஆதி தமிழர்களை வேட்பாளராக நிறுத்தி அழகு பார்த்திருப்பது தமிழ் தேசிய அரசியல். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பழனி சட்டமன்ற தொகுதி பொது தொகுதி. இந்த பொது தொகுதியில் பழங்குடியினர் பெண்ணை வேட்பாளராக நிறுத்தியிருப்பது தமிழ் தேசிய அரசியல். அதே போல முதலாக திருநங்கைக்கு 2016 சட்டமன்ற தேர்தலில் தேவி என்ற பெண்மணிக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது தமிழ் தேசிய அரசியல். இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ரோஷினி என்ற ஒரு பெண்மணிக்கு தேர்தலில் போட்டுவதற்கான வாய்ப்பு கொடுத்தது தமிழ் தேசிய அரசியல். இங்க இருக்கக்கூடிய மண்ணையும் மரத்தையும் காட்டையும் கனிவளத்தையும் நீரையும் நிலவளத்தையும் மண்வளத்தையும் மலைவளத்தையும் கொள்ளையடிப்பது இந்திய அரசியல், திராவிட அரசியல். இங்க இருக்கக்கூடிய மண்ணையும் மரத்தையும் மக்களையும் காக்க வேண்டும், அதற்கு ஒரு அரசியல் தேவைப்படுகிறது. அது நாம் தமிழர் கட்சி அரசியல். நாம் தமிழர் கட்சி அரசியல் தமிழ் தேசிய அரசியல். என் அன்பிற்குரியவர்களே, நீங்க சிந்திக்கணும். இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு வேட்பாளர் முனைவர் சைமன் சசின் அவர்களை அண்ணன் செந்தமிழன் சீமான் நிறுத்தியிருக்கிறார். 24 ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். பிசிக்ஸ்ல PhD முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே ஐப்பெரியசாமி எதிர்த்து போட்டியிட்டு 17,500 ஓட்டுகளை வாங்கியிருக்கிறார். கடந்த தேர்தலிலே ஐப்பெரியசாமி கோட்டை ஆத்தூர் தொகுதி, அந்த ஆத்தூர் தொகுதியிலே 17,500 ஓட்டைகளை போட்டிருக்கிறோம். இந்த சட்டமன்ற தேர்தலில் 2026 ஓட்டைகள் மூலமாக கோட்டையை உடைத்து எங்கள் ஐயா முனைவர் சைமன் சசின் அவர்களை நாங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்புவோம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என் அன்பிற்குரியவர்களே. முதலாக ஒரு 38 வயது இளைஞன் இந்த இருக்கக்கூடிய மண்வளத்தையும் மணவளத்தையும் காற்றுவளத்தையும் கனிவளத்தையும் கொள்ளையடித்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னம். அன்பிற்குரியவர்களே, ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயிடமிருந்து ஒரு நெல்லை வாங்கி கொண்டு போய் அரிசியாக்கி இருக்கிறார். அவர் இந்த மண்ணில் கோடி சொன்னார் இருக்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயிடமிருந்து ஒருவர் மிளகாய் வாங்கி கொண்டு போய் மிளகாய் பொடி ஆக்கி இருக்கிறார். அவர் இந்த மண்ணில் கோடி சொன்னார் இருக்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயிடம் ஒரு தக்காளியை வாங்கி கொண்டு போய் தக்காளி ஜாம் தயாரித்திருக்கிறார். தக்காளி ஊறுகாய் தயாரித்திருக்கிறார். அவர் மண்ணில் கோடி சொன்னார் இருக்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயத்தை டிராக்டர் அமைச்சு கொடுத்து கோடி சொன்னார். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயத்தை லாரி விற்கிற கோடி சொன்னார் இருக்கிறார். இவர்கள் எல்லாம் கோடி சொன்னா இருக்கும்போது ஏண்டா விவசாயி ஏழையா இருக்கான்னு கேட்ட ஒரே ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதற்காக தான் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி, வேளாண்மை அரசு பணி, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவர் இல்லை என்ற நிலையை உருவாக்குதான் எங்கள் அடுத்த வேலை அப்படின்னு சொன்னார். அதனால நீங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய முனைவர் சைமன் சசின் அவர்களுக்கு உங்களுடைய விரலால் விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கிறோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்தபடியாக ஒட்டை ஆட்சி முறையில் இருக்கக்கூடிய நிறைகளை குறைகளை சரி செய்வதற்காக சைமன் என்ற ஒரு குழு இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு வருகிறது. வாக்களித்த என் மக்கள் இங்கே ஏழையாகவும் வாக்கினை வாங்க இந்த அரசியல்வாதிகள் கோடீஸ்வரனாகவும் இருக்கிறார்கள். அப்ப நீங்க சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? சரியான ஒரு நல்ல தலைவனை, நீதி தவறாமல் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவனை நாம் தேர்வு செய்தால் இந்த மக்களும் நன்றாக வாழ முடியும். அப்படி வாழ்ந்த ஒரு தலைவன் ஐயா காமராஜர் அவர்கள். தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி என்று தமிழகம் முழுக்க பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வைத்த ஒரு பெருமகனார் ஐயா காமராஜர். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுக 7 முறை ஆட்சியை கைப்பற்றி கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மண்ணிலே ஏழை விவசாயி, ஏழை மாணவன் என்ற நிலைமைதான் இருக்கிறது. இவர்களை இந்த 60 ஆண்டு காலமாக இன்னும் ஏழையாக வைத்திருந்தது யார்? இந்த கேள்வியை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாக்களித்த என் மக்கள் இங்கே ஏழையாகவும் வாக்கினை வாங்க இந்த அரசியல்வாதிகள் கோடீஸ்வரனாகவும் இருக்கிறார்கள். அப்ப நீங்க சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? சரியான ஒரு நல்ல தலைவனை, நீதி தவறாமல் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவனை நாம் தேர்வு செய்தால் இந்த மக்களும் நன்றாக வாழ முடியும். அப்படி வாழ்ந்த ஒரு தலைவன் ஐயா காமராஜர் அவர்கள். தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி என்று தமிழகம் முழுக்க பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வைத்த ஒரு பெருமகனார் ஐயா காமராஜர். அதே போல இங்க இருக்கக்கூடிய நாட்டு மக்களை எல்லாம் 60 ஆண்டு காலமாக குடிக்க வைத்தது இந்த திராவிட ஆட்சியாளர்கள். 1927 to 1930 இந்த காலகட்டங்களில் ஒட்டை ஆட்சி முறையில் இருக்கக்கூடிய நிறைகளை குறைகளை சரி செய்வதற்காக சைமன் என்ற ஒரு குழு இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு வருகிறது. அப்படி இந்தியாவிற்கு வரும்பொழுது லக்னோவில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த சைமன் குழுக்கு எதிராக போராடுகிறார்.
இன்னொரு பக்கம் லாகூரில் லாலா லஜபதி ராய் அவர்கள் இந்த சைமன் குழுவை எதிர்த்து போராடுகிறார்கள். அப்படி போராடிய விளைவாக லாலா லஜபதி ராயை காவல்துறை கருப்பு கொடி காட்டியதற்காக தடியால் அடித்து கொலை செய்கிறார்கள். இது எங்க நடக்குது? லாகூரில் நடக்கிறது. இதே போராட்டம் இங்க சைமன் குழு தமிழ்நாட்டிற்கு வருகிறது. அப்படி சைமன் குழு தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் இந்த சைமன் குழு தங்கி இருக்கிறது. அப்ப அந்த குழுக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட வேண்டும். இதுதான் போராட்டம், இதுதான் போராட்டம். அப்ப இந்த சைமன் குழுக்கு எதிராக போராட்டம், கருப்பு கொடி காட்டக்கூடிய போராட்டத்தை ஒரு தலைவன் முன்னெடுக்கிறார். என்ன பண்றார் தெரியுமா? அந்த தலைவன் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா கருப்பு கொடி காட்டி நின்றாலே அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கலாம். இதுதான் அப்போது இருந்த சட்டம். அப்போது ஒரு தலைவன் என்ன பண்றார் தெரியுமா? அவர் தலைமையக்கூடிய குழுவை இரண்டாக பிரிக்கிறார். இரண்டாக பிரித்துவிட்டு ஒரு புறம் ஒரு குழு கருப்பு கொடியை காட்டிக்கிட்டு சைமன் குழுக்கு எதிராக நடக்கிறது. இன்னொரு பக்கம் எதிர்க்கக்கூடிய இன்னொரு குழு அங்கிருந்து கருப்பு கொடியை காட்டிக்கொண்டு இந்த பக்கம் நடக்கிறது. சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு? கருப்பு கொடி காட்டிக்கிட்டு நின்றால் கைது, நின்றால் நாங்கள் சிறையில் அடைப்போம். அப்பொழுது ஒரு தலைவன் தான் அந்த கருப்பு கொடி கூட காட்டக்கூடிய போராட்டத்தை சீரும் சிறப்புமாக செய்து முடித்தான். அந்த தலைவன் தான் இந்த தமிழ்நாட்டை 9 ஆண்டு காலமாக ஆண்ட படிக்காத மேதை ஐயா காமராஜர் அவர்கள். அன்பிற்குரிய உறவுகளே, பாலுக்களாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலை களையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்றார் புரட்சியாளன் பகத்சிங். இந்த புரட்சியாளன் பகத்சிங் இந்த முழக்கத்தை முன்வைத்தது இந்தியா அடிபட்டு ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் அடிபட்டு கிடந்த பொழுது. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆனாலும் இங்கு பாலுக்களாத குழந்தை இருக்கிறதா? கல்விக்கு ஏங்காத மாணவன் இருக்கிறானா? வேலை களையாத இளைஞன் இருக்கிறானா? இன்னும் இந்த முழக்கத்திற்கான தேவை இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இன்னும் எவ்வளவோ குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல் இறந்து போகிறார்கள். எவ்வளவோ இளைஞர்கள் வேலை கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவோ மாணவர்கள் கல்வியை சரியாக முடிக்க முடியாத சூழல் இருக்கிறார்கள். இப்படித்தான் நம் தேசம் மாறி இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த மண்ணை 70 ஆண்டு காலமாக ஆண்ட திமுக, அதிமுக, இந்த இருவரும் திராவிட கட்சிகள். அன்பிற்குரியவர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுகக்கு மாற்று அதிமுக, அதிமுகக்கு மாற்று திமுக, பேய்க்கு மாற்று பிசாசு, பிசாசுக்கு மாற்று பேய்னு மாத்தி உங்களுடைய வாக்கை செலுத்தி அவர்களுக்கு வாழ்க்கை தந்து விடுவீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் சிந்தித்ததுண்டா? அன்பிற்குரியவர்களே, இதே அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் என்ற தந்தை மற்றும் மகன் 2 பேர் காவலர்களால் அடித்து படுகொலை செய்யப்படுகிறார். இது அதிமுக ஆட்சியில் காவல் மரணம். இந்த பக்கம் திருப்புவனம் அஜித்குமார் நகையை திருட்டான்னு சொல்லிட்டு பொய் புகார் கொடுத்து இல்லீகல் கஸ்டடி எடுத்து அந்த அஜித்குமாரையும் அடித்தே கொள்ளுகிறார்கள். இது திமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியிலும் காவல் மரணம், திமுக ஆட்சியிலும் காவல் மரணம். இன்னொரு பக்கம் பொள்ளாச்சியில பெண்களை பாலியல் ரீதியாக துன்படுத்தினார் என்று அதிமுக ஆட்சியில். இந்த பக்கம் திமுக ஆட்சியில் அண்ணா யூனிவர்சிட்டியில பெண்களை பாலியல் வன்கொடுமைப்படுத்தினாங்க. இது திமுக ஆட்சி. அப்ப அதிமுக ஆட்சியிலும் பாலியல் வன்கொடுமை, திமுக ஆட்சியிலும் பாலியல் வன்கொடுமை. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கிருஷ்ணகிரியில ஒரு சொறி பிடிச்ச வெறிநாயி 2 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து மூச்சை பிடிச்சு கொண்டிருக்கான். இது இந்த திமுக ஆட்சியில, மானங்கட்ட திமுக ஆட்சியில. அதுலயும் அந்த சொறி நாய், அந்த வெறி நாய் திமுக இளைஞனை ஒன்றிய அமைப்பாளர் மசோதா வர பிடிங்கிருக்கான். கேடுகட்ட நாய். இப்ப பாருங்க, திமுக ஆட்சியிலையும் பாலியல் வன்கொடுமை, அதிமுக ஆட்சியிலையும் பாலியல் வன்கொடுமை. என்ன அன்பிற்குரியவர்களே, இதே 2016ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறார். அப்ப அந்த 2020 இந்த காலகட்டங்களில் கொரோனா காலகட்டம். இந்த கொரோனா காலகட்டங்களில் மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் என்ன பண்றாரு? கருப்பு கொடியை எடுத்துக்கிட்டு போராடுறார். மதுக்கடைகளை மூடணும். இப்ப இதே ஸ்டாலின் ஆட்சியில மதுக்கடை மூடி இருக்காங்களா? இதே அதிமுக கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சியில சொத்துக்கு வரி உயர்த்தப்பட்டது. உடனே ஸ்டாலின் எடப்பாடியை பார்த்து கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? சொத்துக்கு வரியா, சொத்தை புடுங்கிறதுக்கு வரியான்னு கேட்டாரு. இப்ப நாங்க கேட்கிறோம் ஸ்டாலினை பார்த்து, எதை புடுங்குவதற்காக ஸ்டாலினோட ஆட்சியில சொத்துக்கு வரி உயர்த்தப்பட்டிருக்கு? பதில் இருக்கா? என் அன்பிற்குரியவர்களே, இதே போல அதிமுக ஆட்சியில மின் கட்டண வரி உயர்த்தப்படுகிறது. அப்போ எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறார். ஸ்டாலின் உடனே சொல்றார். என்ன சொன்னார் தெரியுமா? மின் கட்டண உயர்வை கேட்கும் போது எங்களுக்கு சாக்கு அடிக்குதுன்னு சொன்னார். இப்ப இதே ஸ்டாலின் ஆட்சியில மின் கட்டண வரி உயர்த்தப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுகக்கு மாத்தி அதிமுக ஓட்டு போட்டா நமக்கு நல்ல வாழ்க்கை வந்துரும், அதிமுகக்கு மாற்று திமுக ஓட்டு போட்டா நல்ல வாழ்க்கை வந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மத்தியில பாஜக காங்கிரஸ் முதலாக நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ். அது இன்றை செயல்படுத்தி இருப்பது இந்த பாஜக. முதலாக என்ஐஏ சட்டம், ஆட்தூக்கி சட்டம், அந்த ஆட்தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ். இன்று செயல்படுத்தி கொண்டிருப்பது பாஜக. இதே போல பாபர் மசூதியை இடிக்கும் பொழுது வேடிக்கை பார்த்தது காங்கிரஸ்.
இன்று பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோவிலை கட்டியிருப்பது பாஜக. ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த தேர்தல் நடைமுறையை செயல்படுத்த காத்துக் கொண்டிருப்பது பாஜக, வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது காங்கிரஸ். அன்பிற்குரியவர்களே, நீங்க நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக மாற்று அதிமுக, அதிமுக மாற்று திமுக, பாஜக மாற்று காங்கிரஸ், காங்கிரஸ் மாற்று பாஜக அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்ல. அப்ப நாங்க சொல்றோம், நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு சொல்றோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று. என் அன்பிற்குரியவர்களே, ஒரு கோவில் இருக்கிறது, ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்குள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கருவறைக்குள் உள்ளே போகக்கூடாது அப்படின்றது இந்திய அரசியல். இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கோவிலுக்குள் செல்லலாம், நீங்கள் உள்ளே செல்வதற்கான உரிமையை நாங்கள் பெற்றுத் தருகிறோம் அப்படின்னு சொல்றது திராவிட அரசியல். தமிழ் தேசிய அரசியல் என்ன தெரியுமா? போடா, இந்த கோவிலே என்னோடதுடா, என்னை யாரா நீ உள்ள போக கூடாதுன்னு சொல்றது தமிழ் தேசிய அரசியல். இதான் கச்சத்தீவு இருக்கிறது. கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது இந்திய அரசியல், வேடிக்கை பார்த்தது திராவிட அரசியல். கச்சத்தீவை திருப்பி கொடு, இல்லைன்னா எங்களை பிரிச்சு விடு. இது தமிழ் தேசிய அரசியல், இது தமிழ் தேசிய அரசியல். அதே போல நீட் தேர்வு, நீட் தேர்வை இங்கே உள்ளே திணிப்பது இந்திய அரசியல், பல்லை காட்டிக்கொண்டு வேடிக்கை பார்ப்பது திராவிட அரசியல். நீட் தேர்வு, இங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளும் ஒரு பூட்டை போடு, இங்க இருக்கக்கூடிய இந்திய மருத்துவ கவுன்சில்கள் இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை அங்கீகரிக்க வேண்டாம், என் மருத்துவர்கள் என் மக்களுக்கு சேவை செய்யட்டும். இது தமிழ் தேசிய அரசியல். அன்பிற்குரியவர்களே, இங்க சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அந்த 234 சட்டமன்ற தொகுதிகளில் 44 தொகுதிகள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனி தொகுதிகள். இதுபோக 2 தொகுதிகள் பழங்குடியினருக்கு. அப்படி 44 தனி தொகுதிகளில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை வேட்பாளராக நிறுத்துவது இந்திய அரசியல், திராவிட அரசியல். இதுபோக 7 பொது தொகுதிகளில் ஆதி தமிழர்களை, பொது தொகுதிகளில் ஆதி தமிழர்களை வேட்பாளராக நிறுத்தி அழகு பார்த்திருப்பது தமிழ் தேசிய அரசியல். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பழனி தொகுதி, பழனி சட்டமன்ற தொகுதி பொது தொகுதி, இந்த பொது தொகுதியில் பழங்குடியினர் பெண்ணை வேட்பாளராக நிறுத்தி இருப்பது தமிழ் தேசிய அரசியல். அதே போல முதலாக திருநங்கைக்கு 2016 சட்டமன்ற தேர்தலில் தேவி என்ற பெண்மணிக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது தமிழ் தேசிய அரசியல். இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ரோஷினி என்ற ஒரு பெண்மணிக்கு தேர்தலில் போடுவதற்கான வாய்ப்பு கொடுத்திருக்கிறது தமிழ் தேசிய அரசியல். இங்க இருக்கக்கூடிய மண்ணையும் மரத்தையும் காட்டையும் கனிவளத்தையும் நீரையும் நிலவளத்தையும் மண்வளத்தையும் மலைவளத்தையும் கொள்ளையடிப்பது இந்திய அரசியல், திராவிட அரசியல். இங்க இருக்கக்கூடிய மண்ணையும் மரத்தையும் மக்களையும் காக்க வேண்டும், அதற்கு ஒரு அரசியல் தேவைப்படுகிறது. அது நாம் தமிழர் கட்சி அரசியல், நாம் தமிழர் கட்சி அரசியல் தமிழ் தேசிய அரசியல். என் அன்பிற்குரியவர்களே, நீங்க சிந்திக்கணும். இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு வேட்பாளர் முனைவர் சைமன் ஜெசின் அவர்களை அண்ணன் செந்தமிழன் சீமான் நிறுத்தியிருக்கிறார். 24 ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். பிசிக்ஸ்ல PhD முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே ஐப்பெரியசாமி எதிர்த்து போட்டியிட்டு 17,500 ஓட்டுகளை வாங்கியிருக்கிறார். கடந்த தேர்தலிலே ஐப்பெரியசாமி கோட்டை ஆத்தூர் தொகுதி, அந்த ஆத்தூர் தொகுதியிலே 17,500 ஓட்டைகளை போட்டிருக்கிறோம். இந்த சட்டமன்ற தேர்தலில் 2026 ஓட்டைகள் மூலமாக கோட்டையை உடைத்து எங்கள் ஐயா முனைவர் சைமன் ஜெசின் அவர்களை நாங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்புவோம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என் அன்பிற்குரியவர்களே. முதலாக ஒரு 38 வயது இளைஞன் இந்த இருக்கக்கூடிய மண்வளத்தையும் மணவளத்தையும் காட்டுவளத்தையும் கனிவளத்தையும் கொள்ளையடித்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னம். அன்பிற்குரியவர்களே, ஒரு விவசாயி இருக்கிறார், அந்த விவசாயிடமிருந்து ஒரு நெல்லை வாங்கி கொண்டு போய் அரிசியாக்கி இருக்கிறார், அவர் இந்த மண்ணில் கோடி சொன்னார் இருக்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார், அந்த விவசாயிடமிருந்து ஒருவர் மிளகாய் வாங்கி கொண்டு போய் மிளகாய் பொடி ஆக்கி இருக்கிறார், அவர் இந்த மண்ணில் கோடி சொன்னார் இருக்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார், அந்த விவசாயிடமிருந்து ஒரு தக்காளியை வாங்கி கொண்டு போய் தக்காளி ஜாம் தயாரித்திருக்கிறார், தக்காளி ஊறுகாய் தயாரித்திருக்கிறார், அவர் மண்ணில் கோடி சொன்னார் இருக்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார், அந்த விவசாயி தேவை டிராக்டர் அமைச்சு ஒரு கோடி சொல்றார். ஒரு விவசாயி இருக்கிறார், அந்த விவசாயத்தில் லாரிக்கு ஒரு கோடி சொல்றார் இருக்கிறார். இவர்கள் எல்லாம் கோடி சொன்னா இருக்கும்போது ஏண்டா விவசாயி ஏழையா இருக்கான்னு கேட்ட ஒரே ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதற்காக தான் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி, வேளாண்மை அரசு பணி, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவர் இல்லை என்ற நிலையை உருவாக்குவதான் எங்கள் அடுத்த வேலை அப்படின்னு சொன்னார். அதனால நீங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய முனைவர் சைமன் ஜெசின் அவர்களுக்கு உங்களுடைய விரலால் விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கிறோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகர் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்தபடியாக